யார் சொன்னார்ல, உங்களால் இல்லை இன்னொருத்தலான்னு. அதே மாதிரி எம்எஸ் விஸ்வநாதன், மகாதேவன், இளையராஜா எல்லாம் இருக்கும்போது பாட்டும் அவங்களே பண்ணாங்க, ரீரிகார்டிங்கும் இப்போ பண்ணாங்க. இப்போ நீங்கள் பாட்டு இன்னொருத்தட்ட கொடுத்துட்டு நீங்கள் ரீரிகார்டிங் கஷ்டப்பட்டு பண்ணாலும் பாட்டு மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த படமே இதாகிடுது. அது இப்போ அந்த பேஷனாகவே ஆயிடுச்சு. அதை பற்றி இல்லை, அப்படி இல்லை. ஆக்சுவலி நான் பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் பண்ண படங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்க நிறையா. பட் அது எல்லாமே நான் பிகினிங்கில் வந்தது கிடையாது. என்ன ஆகுதுன்னா, ஒரு ஸ்டேஜில் அவங்க படமெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு வேற மியூசிக் டைரக்டர் வச்சு பாட்டெல்லாம் பண்ணிட்டாங்க. அப்படி படங்கள் தான். அதுக்கப்புறம் நான் புதுசாக என்ட்ரானது தான். நான் இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் கமிட் பண்ண படம் ஒன்லி பேக்ரவுண்ட் மியூசிக்கை எந்த படமும் கமிட் பண்ணல. வேற மியூசிக் டைரக்டர் கமிட் பண்ண படங்கள். சில சந்தர்ப்பங்களில் அந்த படத்துக்கு ஒரு வேளை அந்த படத்தை இன்னும் எலிவேட் பண்ண நம்ம தேவைப்படுறோம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். இல்லை அந்த மியூசிக் டைரக்டரோட வேற வேலை பழு அந்த மாதிரிலாம். அதனால நம்ம பண்ணுறமே தவிர, நான் இது வரைக்கும் ஒரு படம் கூட பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டுமா நானாக கமிட் பண்ணி பண்ணது இல்லை. இல்லை, நீங்களா கமிட் பண்ணல. நீங்கள் பண்ணும்போது அந்த பாட்டு மைனஸாக இருக்கு.